ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்னென்னா மத்தி மீன் வாங்கியிருக்கிறோம். மத்தி மீன் கூட பாறை மீன் வாங்கியிருக்கிறோம். பாறை மீனுக்கு அப்புறம் சிக்கன் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு இட்லியை வச்சு மீன் பொரிக்க போகிறோம். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கிறோம். அது கூட ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இன்றைக்கி சிக்கன் குழம்பு கொஞ்சம் சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தான் வைக்க போகிறோம். இட்லிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஊற்றி வச்சுருக்கிறோம். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் நல்லா போட்டு நல்லா சிக்கனை இந்த தக்காளி, வெங்காயம் அது கூட போட்டு நல்லா பெரட்டணும். நல்லா சிக்கனை போட்டு நல்லா பெரட்டினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வைக்கணும். நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்குனா சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் இட்லியை வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி தட்டில் இட்லி ஊற்றி 2 தட்டு மட்டும்தான் இட்லி ஊற்றுறோம். காலையிலைக்கு மட்டும்தான். மதியத்துக்கு வேறு செய்யணும். இப்போ இட்லி குழம்பு மீன் மட்டும் இப்போதைக்கு காலையில் பொரிக்கிறோம். இட்லி ஊற்றி மூடி வச்சதுக்கப்புறம் இட்லி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு நம்ம மீன் பொரிக்க போகிறோம். பாறை மீன் மசாலா தடவி வச்சுருக்கிறோம். மீன் பொரிச்சிட்டு மீன் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான்.